நிமிஷம் தலைகளை சாய்த்து ஆண்டவரோடு சொல்லுவோம். ஆண்டவரை என்னோடு பேசும் என்று. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் நீ சமூகத்திலே ஆராதிக்க கொடுத்த விடுதலைக்கு அவருக்கு நன்றியப்பா. ஒரு நாள் கேட்கிறோம்ப்பா, உடைய வார்த்தைகள் மூலமாக நீரே எங்களோடு இடைபடுவோம். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் பேச முடியாது கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கலாம். இதனால நீங்க கூடியிருக்கிற கடவுளுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற சில காரியங்கள் உண்டு. அந்த சொல்லுகிற காரியங்களை ஆண்டவர் இந்த ஆராதனை முடிவிலே அவரை மாற்றுவார். Many of you in your life you are saying certain things, but God is going to change those statements. உங்களில் பலர் இது செய்ய முடியாத காரியம் அல்லது இதை செய்வதற்கான தகமைகள் எனக்கு இல்லை அல்லது இதை செய்யக்கூடிய நபர் நான் அல்ல, ஆண்டவரை வேறு யாரையும் பார்த்துக் கொள்ளும் அதை செய்வதற்கான சரியான நேரம் இதுவல்ல என கூறிக்கொண்டு இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். Many of you say it cannot be done. I don't have the qualifications to do this. I am not the person to do this, Lord. You find someone else. Or this is not the time to do it. அப்படி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நான் தேவனுடைய வார்த்தையில் சில காரியங்களை படித்த பின்பு கற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் பரிசுத்தாவியானுடைய சத்தத்திற்கு முழுமையாக இடம் கொடுப்பீர்களானால் உங்களை அவர் முற்றாக மாற்றுவார் என நான் நம்புகிறேன். அவர் முற்றாக மாற்றின பின்பு நீங்கள் இந்த ஆராதனை விட்டு போகும்போது சொல்ல போகிறீர்கள், இதை செய்ய என்னாலே முடியும். அல்லேலூயா. நான் செய்து முடிப்பதற்கு எனக்கு தேவன் உதவி செய்வார். இதை செய்யக்கூடியவர் நான் மட்டும்தான். ஏனெனில் தேவன் இன்னும் தங்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, செய்வதற்கான நேரம் இதுதான் என்று கூற போகிறார். Hallelujah. Today, after we finish to study the Word of God, if you allow the Holy Spirit, He will change you totally. You are going to say, it can be done. Or God will help me to do it. Or I am the person to do it. Because God is depending on me. Or this is the time to do it. You are going to do it. Say that today. அதை நீங்கள் சொல்ல போறீர்கள். எப்பொழுது நடக்குமா இருந்தால் பரிசுத்தாவியானவருக்கு முழுமையாக உடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தார். You can listen to the Holy Spirit totally. You will definitely, God will do that for you. இந்த நாளில் முதலாவதாக இந்த நாளை நாங்கள் பார்க்க போற காரியம் எல்லாம் அதிகமாக நெகேமியாவின் புஸ்தகத்தில் தான் பார்க்க போறோம். We are going to study certain things from book of Nehemiah. முதலாவது வாசிக்க போறோம் நெகேமியா முதலாம் அதிகாரத்திலே. First of all we are going to read Nehemiah chapter 1 verses 1 to 4. 1 இலிருந்து 4 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகின்றோம். Book of Nehemiah chapter 1 verses 1 to 4. பழைய ஏற்பாடு பக்கம் 603. நெகேமியா முதலாம் அதிகாரம் 1 இலிருந்து 4 வரை. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து
உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. So verse 4, I'm reading it in English. When I heard these things, I sat down and wept. For some days I mourned and fasted and prayed before the God of heaven. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் தூக்கிட்டு உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இந்த நெகேமியாவுடைய கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You all know the story of Nehemiah. Amen. Hallelujah. அவருடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகள் வந்தது. அந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் இப்படி 6ஆம் அதிகாரத்திலே chapter 6 verse 15 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா இருந்தால் அங்கு சொல்லப்படுகின்றது, அவன் உபவாசித்து ஜெபித்தது மட்டுமல்ல, அவன் அலங்கத்தை கட்ட முயற்சித்த போது அந்த அலங்கமானது, வாசிக்கிறீங்களா? அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. So the wall was finished in the 25th day of the Mount Elul in 52 days. 52 நாட்களிலே அவன் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கக்கூடிய நாங்கள் நெகேமியா புஸ்தகம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு தெரியும். ஒத்து போகாதவர்கள், அவரோடு ஒத்துழைக்காத பலர் இருந்தார்கள். என்னதான் சொல்லியும் அமைதிப்படுத்த முடியாத பல எதிரிகள் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலும் எருசலேமின் அலங்கத்தை 52 நாட்களிலே நெகேமியா கட்டி முடித்தார். இது உண்மையில சொல்ல போனால் இது ஆச்சரியமான ஒரு சாதனை என்றுதான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் நெகேமியா ஒரு கட்டிடம் கட்டுகிற நிபுணர் அல்ல. அவர் அங்கு வேதத்திலே வாசிக்கலாம், அர்தஷஷ்டா என்ற அந்நிய ராஜாவினுடைய ஒரு பாத்திரக்காரனாக அவர் இருந்தார். In spite of impossible odds and implacable enemies, Nehemiah rebuilt the walls of Jerusalem in just 52 days. It was an incredible accomplishment. He was not even a builder. He was a waiter in the palace of a heathen king. அது பெரிய ஒரு அற்புதம். அவன் இந்த நாள் இந்த நெகேமியாவின் கதையில் இருந்து சில காரியங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்கள் தெளிவாக இடம் கொடுப்பீர்களா இருந்தால் உங்களால் இயலாது முடியாது இது யார் காரணம் சொல்லுவதெல்லாம் மாறி இதை நான் செய்ய முடியும் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரக்கூடிய உதவி செய்வார். அல்லேலூயா. அவ இந்த நாள் அந்த கதையைத்தான் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து பல பாடங்களை இந்த கதைகள் வந்து நான் கற்றுக்கொள்ள போன்றோம். We are going to learn many lessons from this story. அங்க ஊறிப்பட்ட கதை அதிலிருந்து பல கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள், சில காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். But we are going to study certain things from this story. மீண்டும் வாசித்த 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் 4ஆம் வசனங்களை இன்னொரு விசை வாசிப்போம். We are going to read once again chapter 1 verses 3 and 4. அதற்கு அவர்கள் சிறை இருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவர் வந்து சொன்ன போது அந்த வார்த்தைகளை கேட்டபோது நெகேமியா செய்த காரியம் என்ன? நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அந்த எருசலேமுடைய அலங்கம் முடிந்து கிடக்கின்றது. அது சிறையிருப்பில் மீண்டவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்ட போது அவன் என்ன செய்கிறான்? உட்கார்ந்து அழுது தூக்கிட்டு உபவாசித்து தேவனை நோக்கி மன்றாடுகிறான். முதலாவது நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் எங்களை அசைக்க வைக்கிற
ஒரு தேவையை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். You must find a need that moves you. உடைய இருதயத்திலே ஒரு பாரமாக வருகிற ஒரு காரியத்தை கண்டுகொள்ள வேண்டும். இந்த காலையில் உங்களுக்கு எண்ணத்தை குறித்து அதிகமான பாரம் உண்டு. What is your burden? What is your heart desire this morning? அதிகமான பாரம் என்ன? You must find a need that moves you. உங்களை அசைக்க வைக்கும் ஒரு தேவையை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அங்க எதற்காக நெகேமியா உபவாசித்து ஜெபித்தார்? Why Nehemiah fasted and prayed? தொடர்ந்து வாசித்தால் தெரியும். ஆனால் குறிப்பாக நேரத்துக்காக வேண்டி 11ஆம் வசனத்தை வாசிப்போம். We are going to read verse 11 because of time. 11ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கு நெகேமியா என்னத்துக்கு உபவாசித்து ஜெபித்தார் என்பதை காணலாம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியல்லும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன். O Lord, I beseech thee, let now thine ear be attentive to the prayer of thy servant and to the prayer of thy servants who desire to fear thy name and prosper, I pray thee, thy servant this day, and grant him mercy in the sight of this man, for I was the king's cupbearer. சுருக்கமா சொன்னால் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நான் உம்மை ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். I must have favor from this king. அல்லாவிட்டால் ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை தாரும் என்பதுதான் அவருடைய ஜெபமா இருந்தது. Give your servant success. உமது அடியானாகிய நான் கேட்கிறேன், எனக்கு வெற்றியை தாரும். அந்த தேவையை கண்டபோது, அலங்கம் இடிந்திருப்பதை கண்டபோது, அந்த ஜனங்கள் படுகிற வேதனையை அவன் கண்டபோது, அவனுடைய உள்ளத்தை அவன் அழுவது மட்டுமல்ல, தேவனை நோக்கி மன்றாடுகிறான். When he saw that need, the Jerusalem walls were broken, also the turmoil the people were facing, he started crying. He cried out to the Lord. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். என்னோட சொன்ன அதுதான் அவனுடைய பாரமாக வந்தது. அந்த குறிப்பிட்ட தேவையை கண்டபோது அது அவனுக்கு பாரமாக வந்தது. When Nehemiah saw that need, that was his burden. That was his passion. இந்த காலை வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையிலே நாளை பிரசங்கிக்கும் போதே ஆண்டவர் உங்களுடைய சில வேளையிலே பல வருடங்களுக்கு முன்பா நடந்த சம்பவங்கள் அழைத்து செல்ல முடியும், அல்லது சில காலங்கள் கடந்த சம்பவத்துக்கு அழைத்து செல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட தேவையை நீங்கள் காணும் போது அது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை கண்ணீர் சிந்தும்படி செய்திருக்குமா இருந்தால், அல்லது இதற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்திலே ஒரு பாரம் வந்திருக்குமா இருந்தால், அதிகமான வேளையிலே அதை செய்யும்படித்தான் தேவன் உங்களை அழைக்கிறார். Many times when you find a need that moves you to tears and causes you to say something must be done about this, the chances are that God's calling you to do something. அதற்காக நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் அழைப்பது அதிகமான வேளையிலே அதான் பொருத்தமானது. நிச்சயமாக பலவருடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை கண்டபோது, குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை கண்டபோது, அல்லது ஒரு தேசத்தை கண்டபோது, அல்லது நம்முடைய இலங்கை தேசத்தை பார்த்த போது ஒரு பாரம் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஏதாவது அதற்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கலாம். அது ஆண்டவர் நீங்களே ஏதாவது செய்யும்படியாக உங்களை அழைக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த காலையில் நீங்கள் நெகேமியாவை போல ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து
ஒரு தலைவராக நீங்கள் இருக்கலாம், மற்றொரு முன்மாதிரி ஒரு ஆளா இருக்கலாம். அல்லாவிட்டால் நெகேமியாவை பின்பற்றி உதவி செய்தவர்களில் ஒருவரை போல இருக்கலாம். எப்படியா இருப்பினும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து, ஒரு பிரச்சனையை குறித்து, ஒரு ஜனங்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரத்தை போட்டு உங்களை தூண்டுவாரா இருந்தால் ஆண்டவர் அதிலே நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் உங்களை அழைக்கிறார். Hallelujah. You may be a leader like Nehemiah, or you may be simply be like one of the followers who helped you. Either way, when God stirs your heart about a need, He is calling you to get involved and take action. சில வேளை இதை நான் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் சொன்னது போல பல வருடங்களுக்கு நடந்த சம்பவத்தை யோசித்து நீங்கள் கிளங்கலாம். ஐயோ, எனக்கு அப்படி வந்தது உண்மைதான், ஆனால் நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதிரி சொல்ற காரியம் கலங்க வேண்டாம். இன்றும் நீங்கள் ஆம் என்று சொன்னால் உங்களை அதற்கு நடவடிக்கை எடுக்கத்தக்கதா உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் அதற்கு ஆம் என்று கூறினார் பரலோகத்தில் இருக்கிற வளங்கள் எல்லாம், the resources from heaven will be open to you. எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். இந்த வளங்களை நீங்கள் பாதிக்கும்படி ஆண்டவர் தருவார். அது மட்டும் நீங்க சொல்லுகிறார், இதை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், இதை செய்வதற்காகத்தான் நான் துறந்தேன் என்று கூட நீங்கள் சொல்லக்கூடிய. If you say yes this morning, then He will place heaven's resources at your disposal. When your heart says, this is what I was born to do, this is what God has saved me for, not even that, you will find your life purpose or your vision in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ தரிசனம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் என்பதை நீங்கள் அறியக்கூடியதாக ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது சொல்ற காரியம் என்னவென்றால், ஒரு பாரம், ஒரு தேவையை குறித்து ஒரு பாரம் வந்திருக்குமா இருந்தால் அதில் ஏதாவது செய்யும்படிதான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் அல்லது அழைக்கிறார். If you have a burden or passion for something, God is calling to do something for that, or God has called you to do something for that. அதை பின்போடாது. இரண்டாவது காரியம், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். Nehemiah chapter 2 and verse 18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு ராஜா எனக்கு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ராஜா சொன்னதை ஜனங்களுக்கு தேவன் ஜனங்களுக்கு நெகேமியா அறிவித்த போது அந்த ஜனங்கள் நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். You read in English Bible, it's very clear in that. Then I told them of the hand of my God which was good upon me, as also the king's words that he had spoken unto me. And they said, let us rise up and build. So they strengthened their hands for this good work. இந்த நல்ல வேலைக்காக தங்களுடைய கரங்களை திடப்படுத்த, அதாவது இன்னொரு சொன்னால் இந்த நல்ல வேலை செய்வதற்காக தங்களை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக இந்த வசனத்திலிருந்து நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். We must go forward. முன்னேறி செல்ல வேண்டும். ஆமென். ஆனா தடவை நான் சொல்லுவது என்ன, திங்கட்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை ரொட்டேஷனா போய் அதற்கான நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்காவிட்டால், if you can't make a decision, the rotation, the circle will go on and your life will be over. ஆண்டவருக்கா தீர்மானம் எடுக்கும்படிதான், முன்னேறி செல்லும்படிதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை திடப்படுத்தினார். ஒரு புத்தகத்தை வாசித்து விதமா சொல்லப்படுகின்றது, பல பேராம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் கேட்டேன், இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டீங்க, கேட்டேன்டா ஒவ்வொருவரும் சொல்லுவீங்க, என்னுடைய வாழ்க்கையில கனவுதான்
I have a dream for my life. எனக்கு வாழ்க்கையில் நோக்கம் இதான் சொல்லுவீங்க. உலகத்திற்கு எல்லாரையும் கொடுத்து கனவு கண்டு கொண்டிருக்கிறான். இதான் நடக்கும் கனவு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலும் கனவு இருக்கு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கனவு இருக்கலாம். Amen. You may have dreams about your children. அந்த கனவுகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டிருக்கிறார்களா 10 பேர்ல 10 பேர் கனவு கண்டு கொண்டிருக்கிற எடுத்தா to take 10 people who are dreaming, saying that this is the dream I am having. அதுல ஒருவருடைய கனவு தானா நிறைவா? Only one person dream is being fulfilled. ஏனென்று தெரியுமா? ஏனென்று தெரியுமா? You know why? You know why? You can talk. ஏனென்று தெரியுமா? ஏனென்று தெரியுமா? ஒருவர் தான் தேவனை கேட்டு செயல்படுது. ஆவிக்குரியது வேண்டாம், சும்மா இருக்கிறேன். ஒருவர் தான் அங்க 3 மேட்டெல்லாம் கேட்டு 3 கனவுக்கு ஒன்றும் செய்யல என்ன அப்படி. ஹல்லேலூயா. கனவு வைத்திருக்கிற எல்லா மனிதர்களையும் எடுத்துக்கொண்டால் 10 பேர் ஒருவரே தனது கனவை நிறைவேற்றுவார் என கூறப்படுகிறது. ஏன் மற்ற 9 பேரும் ஒருபோதும் அதை ஆரம்பிக்கவே முயற்சி. They have not started. The 9 people, they never started. It said that all the people who have dreams, only 1 out of 10 will fulfill theirs. Why? Because the other 9 never started. சரி, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து உங்களுக்கு தெரியும். யோசுவாவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம், Book of Joshua chapter 3. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். We are going to read from 9 verses 9 to 17. 9 லிருந்து 17 வரைக்கும். விரைவா வாசிக்கிறீங்களா? அங்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தபோது அவர்களுக்கு முன்பாக அங்கு பெருக்கெடுத்து புரண்டோடுகிற யோர்தான் நதி குறுக்கிட்டது. அதை கலக்க வேண்டி இருந்தது. அவர் அதை கண்டு நிச்சயமா பயந்திருப்பார். ஆனால் ஆசாரியர்களின் கால்கள் பட்ட உடனே தேவன் சொன்ன பிரகாரமாக அங்கு தண்ணீர் குவியலாக நின்றது. வாசிப்போம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் ஏமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்திடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கப்பட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம், தண்ணீர் புரண்டு போம், கடக்க முடியாது. பட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே, ஆசாரிய கால்கள் தண்ணீர் ஓரத்திலே பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும்
ஒரு குவியலாக குவிந்து ஒரு குவியல் அப்புறம் 17ஆம் வசனத்துல சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து திரும்பவும் கர்த்தர் உடன்படிக்கை பற்றி அவர் பிடித்துக் கொண்டிருந்தால் எல்லோரும் அங்கு உலர்ந்து தரைவழியா போவது போல கடந்து செல்லக்கூடிய இருந்தது. ஆமென். அது அப்படியே நின்றது. யோர்தான் நதி அவள் தாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள். To enter the promised land, the Israelites had to cross the Jordan River when it was flood, and they were afraid. But God told them, when the priest steps into the water, it would roll back. It did. They reached their destiny. அது அப்படி நடந்தபடினாலே அவள் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்தார். ஆமென். ஆனா இப்படி யோசிப்போம். அவர்கள் யோசுவா சொல்றான், நாங்க ஏன் போகணும் ஆசாரி, ஐயோ நான் கால் வைத்தா எங்களை தண்ணி அடிக்கொண்டு போய் கொண்டு இருந்திருந்தால் ஒரு நாள் ஒன்று நடந்தது. ஆமென். If the priest have said, oh, we won't go first, Joshua, if you want, you go first, nothing would happen. They obey. They believe the Almighty God. முன்னாடி செல்லும்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? So what are you waiting for? சில பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக காரியங்கள் செய்து காத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், they are waiting for perfect condition. ஒரு பரிபூர்ணமான எல்லாம் சமாதானம் வரைக்கும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய. நான் சொல்லட்டா, பரிபூர்ண நிலைக்கு காத்திருக்கிறது ஒரு நாள் பரிபூர்ணம் வராது. You will never get the perfect condition. எப்பொழுதும் உலகத்திலே எதிராளி உங்களுக்கு எதிராகத்தான் இருப்பார், சூழ்நிலைகள் எதிராகத்தான் இருக்கு. ஆனால் அதற்குள்ளே ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய. You will never get perfect condition. நீங்கள் ஒருபோதும் பரிபூர்ணமான சூழ்நிலையை அடைய மாட்டீர்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தார். Book of Ecclesiastes chapter 11 and verse 4 அங்கு சொல்லப்படுகிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். காற்றை பார்த்து தான் விதைக்க மாட்டான். ஐயோ காத்து அடிச்சோண்டு போய் அதை விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். மேகங்களை பார்க்கும் படவரை பார்க்கும் தான் அறுக்க மாட்டான். That means don't look at the circumstances. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகளை பார்த்தால் ஒரு நாள் அவர் முன்னேற முடியாது. சிலர் நீங்க சொல்லலாம், இந்த காலை வேளையிலே தேவன் முன்னே செல்லுகிறார், இல்ல தேவன் முன்னே செல்லும்படி, எனக்கு முன்னே செல்லும்படி நான் காத்திருக்கிறேன் என நீங்கள் கூறலாம். யாருக்கு தெரியும்? தேவன் சில வேளையிலே நீங்கள் முன்னேறி வர முடியும், உங்களுக்காக அதான் சாத்தியம். Hallelujah. You may say, I am waiting for God to move. Has it occurred to you that maybe He is waiting for you to move? Amen. Hallelujah. சரியான சூழ்நிலை வரும் என்று காத்திருந்தால் அது உங்களை ஏமாற்றிருக்கு. என்ன ஒரு கூட்ட ஜனங்கள் நாங்க என்ன செய்யறேன்டா, இப்ப எனக்கு கனவேர் எதிர்ப்பா இருக்கு. கனவேர் நான் சொல்ற ஏற்றுக்கொள்றேன். There are many people who are against me. They are not accepting my statements or whatever I say. They are not accepting. ஆனபடியினால எல்லாரும் உடன்படும் வரைக்கும் நான் காத்திருக்கேன். I'm waiting till everyone agree with me. That also will never happen. அதுவும் ஒரு நாள் நடக்காது. எல்லாரும் உங்களுடைய சொல்றதோட உடன்பட மாட்டார். சிறந்த உதாரணம் தாவீது கோலியாத்தை முறியடிக்க சென்ற போது 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 1 Samuel chapter 17 17ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கலாம். அங்கு தாவீது கோலியாத்திலே யுத்தம் செய்ய விரும்பிய போது அங்கு சவுலுடைய ராணுவத்திலே அவருடைய சகோதரர்கள் இருந்தார்கள். குறிப்பாக தாவீதுடைய மூத்த சகோதரனாக இருந்த எலியா, அவன் கோபம் கொண்டு அவனை திரும்பி போகும்படி கூறினான். ஆனால் தாவீதோ அதை மறந்தான். அவன் முன் சென்று ராட்சதனாகிய கோலியாத்தை அவன் தோற்கடித்தான். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 23 28 வரைக்கும் வாசிக்க போறோம். 1 Samuel chapter 17 verses 23 to 28. பக்கம் 363 பழைய ஏற்பாடு. அவன் இவர்களோடே பேசிக்கொண்டு இருக்கையில், இதோ
காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்த நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து, நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். 28 அந்த மனுஷரோட தேவன் பேசிக் கொண்டிருக்க அந்த மனுஷரோட அவன் தாவீது பேசிக் கொண்டிருந்த போது இருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். When David announced his intention to fight Goliath, his older brother Eliab, the general in Saul's army, told him to go back home because he was embarrassing to his family. But David refused to be put off. Instead, he went out and defeated the giant. அதேபோல தான் ஆண்டவருடைய உதவியுடன் நீங்களும் முன்னேறி செல்ல முடியும். Amen. With God's help, you can also do it. Hallelujah. என்ன சொன்ன முதல் சில பேர் வந்து பரிபூர்ணமானலைக்கு காத்திருக்கிறார். என்ன சில பேர் எல்லோரும் உடன்படணும் காத்திருக்கு. என்ன சில பேர் எங்களுக்கு இப்ப தகுதி இல்லை, we don't have qualification, உங்களுக்கு தகமைகள் இல்லை. தகமைகள் வரும்போது நான் இதை செய்வேன் முன்னோர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை மட்டும் அறிஞ்சு கொள்ளணும். தேவன் எப்பொழுதும் தகமை உள்ளவர்களை அழைப்போர் அல்ல, ஆனால் தாம் அழைத்தவர்களை அவர் அந்த வேலைக்காக தகமைப்படுத்துகிறார். God never always called the qualified, but He qualifies the people He called. Hallelujah. தேவன் எப்பொழுதும் தாங்கள் அழைப்போர் அல்ல, ஆனால் அழைத்தவரை தகைமையோடு மாற்றுகிறார். God doesn't always call the qualified, but He always qualifies the call. உங்களுடைய படிப்போ அல்ல உங்களுடைய அறிவோ அல்ல நீங்கள் பிறந்த தேசமோ அல்ல நீங்கள் ஆணோ பெண்ணோ என்பவற்றை பொருட்படுத்தாமல் தேவன் உங்களை பாவிக்க முடியும். Regardless of your education, nationality or gender, God can use you. நெகேமியா அந்த எருசலேமில் அலங்கம் விடிந்திருப்பதை கேள்விப்பட்ட போது, ஜனங்கப்படும் வேதனையை கேள்விப்பட்ட போது, அதற்காக ஏதாவது செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினபடியினாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் 52 நாட்களுக்குள்ள நலத்தை கட்டத்தக்கதாக ஒரு மகிமையான முடிவை கொடுத்தார். நெகேமியா விரும்பினான், நான் அதை ஆரம்பித்தேன். நீங்கள் ஆரம்பிக்க விரும்பினால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் முன்னேறி செல்லத்தக்கதாக நல்ல ஒரு முடிவை கொடுப்பார். அதேகமான காரியத்தை உங்களுக்கு செய்வார். எனவே எதற்காக காத்திருக்கிறீர்கள்? முன்னேறி செல்லுங்கள். Because Nehemiah was willing to start, God gave him a glorious finish, and He will do the same for you. So what are you waiting for? Get moving. Get moving. Hallelujah. பாரம் கொண்டு இருந்தால் அந்த பாரத்துக்காக இரண்டாவது காரியம் முன்னேற ஆரம்பிக்க வேண்டும். We have a burden for something. அந்த பாரத்தோடு வாழ்க்கையை கழித்து நாட்களை வீணாக்காதீர்கள். We have some burden, passion for something. This is the time to use it. இதான் முன்னேறுகிற நேரம். This is the time to go forward. மூன்றாவதாக நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே
இன்னொரு அவசரத்தை மீண்டும் வாசிப்போம். Nehemiah chapter 1 and verse 11. Once again we are going to read it. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியரும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியரும் என்று அவன் பிரார்த்தனை சொல்லுகிறான். என்னது அவன் சொன்னால், அந்த இடத்துல தேவனிடத்திலே அவன் வேண்டிக் கொள்கிறான். அது தேவனிடத்திலே தான் நாங்கள் எந்த காரியத்துக்காக, என்னோடு அவன் சொன்னார், தேவனிடத்திலே தான் திட்டத்தை நான் கேட்கிறேன். ஆண்டவர், இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்திலே விசாரித்து கேட்கிறேன். You must ask from God in this situation what I must do. You must ask God for the plan. Nehemiah தேவனிடத்திலே கேட்கிறார். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றார். நாங்கள் இன்னொரு காரணம், தேவனிடத்தில் நாங்கள் திட்டத்தை கேட்டு தேவன் சொல்லுகிறபடி செயல்படுவோமா இருந்தால் இது அறிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய திட்டத்தை மட்டும்தான் தேவன் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய திட்டத்தை. I repeat, God blesses only His plan, not your own plan. ஆனா உங்களுடைய சொந்த திட்டத்திலே ஆசீர்வாதம் வர்ற மாதிரி இருக்கலாம். அது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற திட்டத்தை அறிந்து செயல்படும் போது அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். You must ask God for the plan. Why? Because the only plan He will bless is the one He gives you. அதோட எல்லா நல்ல எண்ணங்களும் யோசிக்கிறார், இது நல்ல எண்ணம் வேண்டா யோசிக்கலாம், அது தேவனுடைய இல்லை. எல்லா நல்ல எண்ணங்களும் தேவனுடைய எண்ணங்கள் அல்ல. Remember, every good idea is not God idea. நல்லது போல தோன்றும், அது தேவனுடையதாக இருக்காமல் இருக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், Proverbs chapter 19 and verse 21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். There are many devices in man's heart. Nevertheless, the counsel of the Lord that shall stand. எப்படி கேட்கலாம், பாஸ்டர், நாங்கள் எங்களுக்கு ஆண்டவருடைய திட்டம் இதுன்னு தெரியுது, ஆனால் செய்ய முயற்சிக்கலாம் தடைகள் வருது, அதை செய்ய முயற்சிக்கலாம் எதிர்ப்புகள் வருது. We know this is God's plan, but whenever we start to move forward, there are obstructions coming. There are always enemies coming. அடுத்த கேள்வி என்னன்னா, தடைகளையும் எதிர்ப்புகளையும் நீங்கள் முகம் கொடுக்கும் போது நீங்கள் செயல்படுற திட்டம் தேவனுடைய திட்டத்தின் ஒத்திருக்கிறது என்பதை எப்படி நீங்கள் அறிய முடியும்? How will you know your plan lines up with God's plan, especially when you encounter obstacles and opposition? எப்படி அறிந்து கொள்ள முடியும் இது தேவன் தந்த திட்டம் தான் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? பல வருஷம் கிறிஸ்தவா இருக்கிறீங்க, you have been born again for many years. கேட்கிறவங்கள்ட்ட மறுமொழி சொல்லுங்க, அது அங்க வா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய அது தேவனுடைய திட்டம் என்பதையும் எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? தடைகள் இருக்கு, எதிர்ப்புகள் இருக்கு, இருந்தால் தேவனுடைய திட்டம் என்பதை தடைகள் மத்தியில் எதிர்ப்பு மத்தியிலும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கு. வேற முதலாவது ரெண்டு வழி இருக்கு. There are two ways. First way, எதிர்ப்புகள் தடுப்புகள் மத்தியிலும் தேவனுடைய திட்டம் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் உங்களுடைய இருதயத்திலே ஒரு அக்கினி பற்றி எரியும். என்னோட சொன்னால் அந்த பாரம் என்ன எதிர்ப்பு இருந்தாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் பரவாயில்லை, அது ஆண்டவர் கொடுத்த திட்டம் என்று முன்னோடு செல்ல முடியும்.
The fire will burn within you. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். In Jeremiah chapter 20 and verse 9, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினி போல என் இதயத்திலே இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. Then I said, I will not make mention of him or nor speak anymore in his name, but his word was in my heart as a burning fire shut up in my bones, and I was weary and forbearing, and I could not speak. அது தேவன் உங்களுக்கு ஒரு பெரிதான வாஞ்சையை போடும்போது, உங்களை சுற்றி இருக்கிற எதிர்ப்புகள், எதிரான சூழ்நிலைகளுக்கு மேலாக நீங்கள் எழும்பும்படி அவர் உதவி செய்வார். அது மட்டுமல்ல, நீங்கள் அதை செய்யும்படி நீங்கள் தள்ளப்படுவதையும் ஈர்க்கப்படுவதையும் உடைய கவனம் எல்லாம் அதன் மேல் இருப்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவர்கள் மற்றவர்களுக்கு அதை விவரிக்க உங்களால் முடியாமல், ஆனா உங்களுக்கு தெரியும் இது தேவன் தான் தந்தது. எந்த சந்தோஷம் ஆழத்தில், உடைய இருதயத்தின் ஆழத்தில் தேவ சித்தத்திலே நீங்கள் இருப்பது என்பது ஒரு உள்ளத்திலே மிகவும் ஆழம், மிக தெளிவாக தெரியும். When God places a burning desire within you, He will enable you to rise above the adverse circumstances that surround you. You may not always be able to explain it to others, but you will know deep inside that you are in the will of God. Amen. அவ இருதயத்திலே ஒரு அக்கினி கட்டியது. அது ஒரு வழி. இன்னும் இரண்டாவது வழி என்னவென்றால், தேவனே சரியான பாதை எது என்பதை உங்களுக்கு காண்பிப்பார். God will show which is the correct path. God will show for you to take the correct path. சரியான பாதை எடுக்கும்படி தேவன் உங்களை வழி நடத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Isaiah chapter 42 and verse 16. அது சொல்லப்படுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவளுக்கு தெரியாத பாதைகள் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவளுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோடலை செவ்வையும் ஆக்குவேன். அந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது. தெரியாத பாதை, இருள், கோணநாடு என்ற சொற்கள் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. அதை கருத்து கோணநாட பாடைகள், இருள் எல்லாம் அவை எதிர்பார்க்கத்தான். நம்முடைய சித்தத்திலிருந்து அது வராதல்ல. Don't ever think if you are in the center of God's will, there is no crooked things or there is no darkness. It might come, but you will know without any doubt this is God's will. 138ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர், Psalm 138 and verse 8, the psalmist was saying, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதீர்கள். The Lord will perfect that which concerns you. Thy mercy, O Lord, endures forever. Forsake not the works thine own hands. சங்கீதக்காரனுடைய தேவை எங்களுடைய தேவை. அவர் சிறிதளவிலும் மாறார். The God of the psalmist is the same God. He is our God. He has not changed one bit. Hallelujah. அவை மூன்றாவதாக நான் சொன்ன காரியம் என்ன? வாழ்க்கையில் தேவனிடத்திலே திட்டத்தை கேட்க. கடைசி இன்னொரு காரியம் சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும். நாலாவதாக சுருக்கமாக காரியம் சொல்லி நான் முடியும் ஜெபிக்க விரும்புகிறேன். நாலாவது காரியம் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Nehemiah chapter 4 and verse 17. அலங்கத்திலே கட்டுறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம்
பிடித்திருந்தார். ஒரு கையிலே ஆயுதம், மறுகையில வேலை. அதை கருத்து என்னன்னா, திட்டம் நிறைவேறும்படி நாங்கள் தான் போராடணும். You have to fight for the plan to be fulfilled. ஆமென். அங்க எதிர்கொண்டபடி நான் ஒரு பக்கம் ஆயுதம், மற்ற பக்கம் கட்டுகிறார். போராடணும். தேவனுக்கு திட்டம் கொடுத்திருந்தாலும் அதை நிறைவேறும்படியாக போராட வேண்டியது அவசியம். Even though God gives you the plan, the chances are you will have to fight for it. உங்களை சுற்றி இருக்க எல்லாரும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். Not everyone wants you to succeed. துக்கத்துக்குரிய காரியம், பல பேரை முயற்சிப்பார்கள், உங்களை விழுந்து முன்னோரி செல்லாம இருக்க முயற்சி. ஒரு பிரசித்தி பெற்ற தேவ மனுஷனுடைய காரியத்தை இன்னொரு தேவ மனுஷன் சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைக்கு காரணம் வேறு காரணம் அல்ல, அவரோடு கூட இருந்த 2 பேர் பணத்திற்காக அந்த மனுஷரை வீழ்த்துவதற்காக முயற்சி செய்தார். அது கண்டுபிடிக்கப்பட்டபடினாலே அந்த மனுஷன் இன்றும் தேவ உலகத்திலே பாதிக்கப்படக்கூடிய வல்லமுள்ள ஊழியனாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் தேவன் கொடுத்த திட்டத்தை நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய திட்டம் என்று அறிந்து கொண்டிருக்கும் போது அதை தொடர்ந்து எங்களுடைய ஞாபகத்திலே வைத்திருக்கிறோம். You must constantly remind yourself the plan God has given you. ஆமென். நெகேமியான் எதிரிகள் நீங்கள் வாச்சா தெரியும், பலவிதமான காரியங்கள் அவனுக்கு சொன்னார்கள். உதாரணமாக 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசித்தார். அதை நீரும் மூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர்கள் என்றும், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர்கள் என்றும், யூதாவில் ஒரு ராஜா இருக்கிறார் என்று உண்மை குறித்து எருசலேமிலே கூற தீர்க்கதரிசிகளை சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிக்குள்ளே பிரஸ்தாபமாக இருக்கிறது. கஷ்டமும் அப்படி செய்கிறார் சொல்லுகிறார். இப்போதும் அந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே, ஆகையால் நாம் ஒருவரோடு ஆலோசனை பண்ணுவதற்கு நீர் வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். வீணா கூப்பிடான், நீர் ராஜாவாகத்தான் அலங்கத்தை கட்ட முயற்சிக்கிறீர், நீர் ராஜாவாக வர பார்க்கிறீர் என்று நான் சொல்லி எழுதி அனுப்புறாள். என்னை உங்களை வந்து சந்திக்க வேண்டும். என்ன சொன்னார் நெகேமியா, பலவிதமான பயமுறுத்தல்களை அபாயமான எதிர்ப்புகளை அவர் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசிங்களா, chapter 6 verse 2 and 3. அங்க நெகேமியா சொல்றார், நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நாம் ஒரே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரோ கண்டு பேசுவோம் வாரம் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ ஒன்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உலகத்தில் வருவதனால் நான் மினக்கட்டு போவானே என்று சொல்ல. அவனுடைய முக்கியம் நெகேமியா கவனம் எல்லாம் அலங்கத்தை கண்டு எதிராளிகள் அவனை தீமை செய்வதற்காக பொல்லாப்பு செய்ய நினைத்து கூப்பிடுகிறார்கள். அவனோ அதை மறக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படியான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Each and every one of your life, God has a plan to be fulfilled. Amen. மற்றவர்களோடு குறை கூறுகளோடு நீங்கள் நேரத்தை செலவிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்திலே நேரத்தை நீங்கள் களவாடுவீர்கள். உங்களுடைய லைஃப் ஸ்பேன், வாழ்க்கை 70 வருஷமா இருந்தால் அதை ஆண்டவர் செய்வதற்கு அவர் திட்டம் போட்ட காரியங்கள் செய்ய முடியாமல் தடுக்கிற பல காரியங்கள் உண்டு. அதாவது குறை கூற ஜனங்களோடு அவர்களோடு நீங்கள் நேரத்தை செலவழித்தால் செலவுள்ள ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய அந்த நேரம் களவாடப்படுகிறது. When you spend time with critics, every minute you are spending with critics, you are wasting your time. What God wants to establish, accomplish in and through your life.
உங்களுடைய சத்துருக்களோ உங்களுடைய எதிராளிகளோ சொல்வது முக்கியம் அல்ல. ஆனால் உங்களுடைய சத்துருக்கள் சொல்லி என்ன சொன்னால் அதன் மத்தியில் தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறோம் அதுதான் முக்கியம். Don't ever think about whatever your enemy says, but what is important is what the word says. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நெகேமியா சொன்ன காரியம் அதற்கு நான் மறுமொழியா நெகேமியா chapter 2 and verse 20 பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராக நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கு என்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியம் இல்லை. உங்கள் பெயர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவருடைய சொன்னார். அவன் தீர்க்க தரிசனமா சொல்றான். என்ன சொல்றான்? பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் ஒவ்வொரு சொல்ல முடியும் ஆண்டவருடைய வாழ்க்கையில வைத்த திட்டத்தை நிறைவேற்றும்படி பரலோக தேவன் கைகூடி வர செய்வார். அல்லேலூயா. கைகூடி வரும்படி அவர் செய்வார். அவருடைய ஊழியக்காரரை நாங்கள் எழுந்து கட்டுவோம். அவருடைய தேவ பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். உங்களுக்கு அதாவது அங்கோலாம் எதிர்க்கிறவர்களுக்கோ சத்துருக்களுக்கோ எருசலேமில் பங்குமில்லை பார்த்தீர்கள். உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடைய பல எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில வரலாம் தேவனுடைய திட்டத்தை செய்யும்போது. ஆனால் அவர்களை பொருட்படுத்தாமல் முன்னேறி செல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் கூட அல்லேலூயா. எழுந்து கட்டும்படி எங்களை அழைக்கிறார். உங்களுடைய பாரம் என்ன? வாட் இஸ் யுவர் பேஷன்? வாட் இஸ் யுவர் பர்டன் திஸ் மார்னிங்? காலையில் உங்களுடைய பாரம் என்ன? அதிகம் உங்களை அழுத்தி இருக்கிற காரியம் என்ன? எதை குறித்து நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும்? எதை குறித்து நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கிறீர்கள்? அந்த பாரத்துக்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்த திட்டமாக இருக்கிறார். அதை அலட்சியம் செய்யலாம். Don't neglect that inner burden. அது முக்கியமானது. அது பல வருஷம் குரூப் வந்திருக்கலாம், பல மாத குரூப் வந்திருக்கலாம், அல்ல இன்று வந்திருக்கலாம், இன்று ஞாபகப்படுத்திருக்கலாம். அதை மீண்டும் அப்படியே கண்டு விட்டு போகாது. முன்னேறி சார், முன்னேறி சார். Go forward. ஆண்டவர் உதவி செய்வார். நான் எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கிறேன். இன்னும் பல காரியம் உண்டு நெகேமியா புஸ்தகத்திலே. இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் அனுமதித்தார். இன்னும் சில சத்தியம் நான் பாய்ந்து கொள்வேன். அதுக்கு வாரம் அல்ல, வருகிற வாரம் அல்ல, ஆண்டு வர்ற வாரத்திலே பேச சொன்னால் சொல்லுவேன். இன்னும் பல புதியர்கள் அடங்கி இருக்கிறது. There are many treasures in the book of Nehemiah. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவர்கள் அழைத்து வைத்திருக்கிறார். உங்களுடைய பாரம் என்ன? What is your passion this morning? எது உங்களை அதிகமாக அழுத்துகின்றது? எதை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பாரம் முழுக்கிலே இந்த நாள் யாவையோடு போடுகிறார். அது உங்களுடைய அழைப்பு. Whatever the word is, God is putting in your heart and that is pressing you. I am here to tell you that is the call in your life. அதை அலட்சியம் செய்யாது. ஏனோ தானோடு காலத்தை கழிக்காதீர்கள். முன்னேறி செல்லும்படி அழைக்கிறார். நீங்கள் ஆரம்பிக்கும் போதுதான் ஆண்டவர் அதை சரியாக முடித்து வைப்பார். நீங்கள் ஆரம்பிக்காமல் இருந்தால் உடைய வாழ்க்கை என்ன கனவு இருந்தாலும் நான் பெரிய ஊழியத்தை செய்வேன், பெரிய